ரோமர் 12:1 படி உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுங்கிற அந்த வசனத்தை வச்சுக்கிட்டு கை, காலை, கண்ணு, வாயை இப்படி ஒப்பு கொடுக்காதீங்க, மாட்டிக்க போறீங்க. இந்த வசனம் அப்படி சொல்லலை. அடுத்த 2ஆம் வசனம் மாற்றி சொல்லுறது, புரிஞ்சுக்கணும் கரெக்டாக. அதனால ஏன் அப்படி சொல்றேன்னா, ஆத்துமா பேச்சத்தான் மூளை கேட்கும். மூளை சொன்னாதான் கை கால் கேட்கும். ஆத்துமா சொன்னாதான் மூளை கேட்கும். மூளை சொன்னாதான் கை, கால், கண்ணு, வாய், மூக்கு, கால் எல்லாமே கேட்கும். ஆத்துமா நேரடியா கைக்கு கட்டளை கொடுக்க முடியாது. பெரிய ரகசியம். ஆத்துமா நேரடியா கண்ணுக்கோ, மூக்குக்கோ, நாக்குக்கோ, வாய்க்கோ, தொண்டைக்கோ, காலுக்கோ, கைக்கோ கட்டளை கொடுக்க முடியவே முடியாது. நேரடி தொடர்பு இல்லவே இல்லை. மூளைக்கும் கண்ணுக்கும் தான், மூளைக்கும் கைக்கும் தான், காதுக்கு தான் சம்மந்தம் இருக்கு. ஆமென். அப்ப இந்த உடம்போட மாஸ்டர் யாரு? மூளை. அதனால எல்லாருமே இங்க கையெழுக்கிறாங்க. மைண்டு பிரதர்ன்னு சொல்றாங்க. இந்த சரீரத்தை கண்ட்ரோல் பண்றது மூளை. அதான் மூளை செத்து போச்சுன்னா, மூளை தூக்கத்துக்கு போயிடுச்சுன்னா ஒருத்தர் கோமோல இருக்கிறாங்க. ஏன்? அசைவ கைகாலம் அசைய மாட்டேன். என்ன சொல்றோம்னு இப்ப எனக்கு தெரியல. கோமம். சரிங்களா? அப்ப மூளை சொன்னாதான் உடம்பு கேட்கும். அப்ப உடம்போட மாஸ்டர் மூளை. மூளைக்கு மாஸ்டர் யாரு? வெளியே கிடைக்காத சத்தியத்தை பேசிட்டு இருக்கிறேன். மூளைக்கு மாஸ்டர் யாரு? ஆத்துமா, இருதயம், சிபியு. மூளை வந்து மானிட்டர், சோல் தான் சிபியு. முக்கியம். ஆத்துமா தான் மூளைக்கு மாஸ்டர். அதனால நீங்க கை காலை ஒப்படைச்சிங்கன்னா வேலைக்காகாது. எதை ஒப்படைக்கணும்? ஆண்டவர்கிட்ட எதை ஒப்பு கொடுக்கணும்? ஆத்துமா ஒப்பு கொடுக்கணும். 1 பேதுரு 4:19 தெளிவா இருக்கு. உங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிற்றி கர்த்தாவாகிய அவருக்கு ஒப்பு கொடுங்கள். ஆத்துமாவை ஒப்பு கொடுங்கள். நீங்க ஆத்துமாவா ஆண்டவர்கிட்ட சரண்டர் பண்ணாம கைகால சரண்டர் பண்ணீங்கன்னா வேலைக்கு ஆகாது. என்ன சரண்டர் பண்ணீங்கன்னா, ஆண்டவரே இனிமே இந்த கண்ணு உங்களுக்காகவே பார்க்கும், வேலைக்காக. கிறிஸ்தவமே கேட்பாயாக, வேலைக்காகாது. இனிமே இந்த கை தீய காரியங்களை பண்ணாது. கையை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, கையை சரண்டர் பண்ணுகிறேன் ஆண்டவரே, வேலைக்காகாது. விழுந்துருவீங்க. அப்ப எப்படிங்க சரண்டர் பண்ணணுங்க? எப்படிங்க நம்ம தீர்மானம் எடுக்கணுங்கன்னா, ஆண்டவரே என் ஆத்துமாவை உங்க கையில தருகிறேன். உங்க மனதின்படி, உங்க விருப்பத்தின்படி, உங்க இஷ்டத்தின்படி எல்லாம் நீங்க இந்த ஆத்துமாவை ரெடி பண்ணுங்க அப்படின்னு. அதான் ரியல் சரண்டர். ரெடி பண்ணுங்க. நான் உங்களை ஃப்ரீயா விடுறேன். உங்களுக்கு முழு உரிமை கொடுக்குறேன். இந்த ஆத்துமாவை உங்க பொருள் மாதிரி வச்சுக்கோங்க. என்ன நினைக்கிறீங்களோ நீங்க செய்யுங்க ஆண்டவரே, என்னை தருகிறேன். என்னை தருகிறேன். என்ன சொல்றாருன்னா, நீ கையை பலிபடுத்த வைக்கிற, காலை பலிபடுத்த வைக்கிற, கண்ணை கூட பலிபடுத்த வைக்கிற, நீ ஒன்னையே வைக்க மாட்டேங்கிறா. என்ன தருகிறேன்னா கைகால பேசுறாங்க. எதை பேசுறது? ஆத்துமா. ஆத்துமாவை தராம கைகால வச்சுக்கிட்டு போயிட்டே இருக்குது. போடா போயிடுற.